ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகணிதடீம் பத்மவத்ரா யதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீரிகஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அத்தை மாமா போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், குருவானவர்கள், அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாள். அதிகாலையிலே நாம் இந்த சூரிய தரிசனம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலும் நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை இந்த சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு என்பதனை அறிந்த நம் முன்னோர்கள் அதிகாலையிலிருந்து சூரிய நமஸ்காரம் செய்வார்கள். இப்பெல்லாம் அது நடைமுறையிலே மருவி 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 இல்லாமலே போகின்றது. இந்த காலையிலே பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்கின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்கள், நரம்பு சம்பந்தமான நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி அந்த சூரியனுடைய அதிகாலையிலே வருகின்ற கதிர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே இந்த காண்டாபனம், கத்திரி வெயில், அக்னி நாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த காண்டாபனம் இன்று ஆரம்பம். பொதுவாக இந்த கத்திரி வெயில், காண்டாபனம், அக்னி நாள் என்கின்ற பொழுது இது இந்த ஒவ்வொரு ஆண்டும் புது வருஷம் மலர்ந்து வருகின்ற இந்த சித்திரை மாதத்திலே பிற்பகுதியிலே இந்த காண்டாபனம் என்கின்றதாகிய கத்திரி வெயில் அதிகமான சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் இருக்கின்ற காலம் இந்த அக்னி நாள் என்று போற்றப்படுவது. அவ்வாறான இந்த காலத்திலே இது கிட்டத்தட்ட 21 நாட்களை தாண்டி இருக்கக்கூடியது. இந்த கத்திரி வெயில், காண்டாபனம், அக்னி நாள் என்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய சம்பிரதாயங்கள், இந்த திருமணங்களை கூட செய்ய மாட்டார்கள். ஒரு சில திருமணங்களை நடத்துவார்கள். ஆனால் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. புது வீடு கட்டி குடிபூரல் இந்த காண்டாபன காலத்திலே செய்யக்கூடாது. புது வீடு அத்திவாரம் போடக்கூடாது. புது வீடு கட்டி குடிபுகுதல் கூடாது. ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. நாங்கள் புதிதாக ஒரு காணியை வாங்கி அத்திவாரம் தோண்டக்கூடாது. வளவிலே உள்ள தோட்டங்களிலே உள்ள மரங்கள், செடிகள், கொடிகளை வெட்டக்கூடாது. இந்த அக்னி காலத்தில், அக்னி நாளிலே இவையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். ஒரு சமயம் இந்த அக்னி தேவனுக்கு தாங்க முடியாத பசி எடுத்ததாம்.
இந்த தேவர்களுக்குள்ளே இந்த அக்னி தேவனுக்கு அதிசயமான நாக்கு கொண்டவன். 7 நாக்குகள் இந்த அக்னி தேவனுக்கு. அந்த 7 நாக்குகளுக்கு 7 பெயர்கள். கிரண்யா, கனகா, ரக்தா, கிருஷ்ணா, சுப்ரபா, அதிரக்தா, பகுரூபா என்று. இந்த அக்னி தேவனுக்கு அதிகமான பசி எடுத்ததினாலே என்ன செய்வதென்று தெரியாது காடுகளை நாடி செல்லுகின்ற பொழுது அங்கே இந்திரனும் மகாவிஷ்ணுவும் அக்னிதேவனை பார்க்கிறார்கள். எனக்கு பசி அதிகமாக இருக்கிறது என்று அக்னிதேவன் சொல்லுகிறான். சரி, நான் உன்னுடைய பசியை போக்குறேன் என்று விஷ்ணு சொல்லி, இந்த காண்டாவனத்தை நீ உணவாக எடுத்துக்கொள். அதனால தான் இந்த மரம் செடி கொடிகளை வெட்டக்கூடாத காலம், இந்த கத்திரி வெயில், காண்டாவனம், அக்னி நாள் என்று போற்றப்படுகின்ற சிறப்பான நாள். இந்த காலத்திலே நாம் நீர் மோர் தானம் கொடுக்கலாம், தண்ணீர் பந்தல் வைத்து தானங்கள் கொடுக்கலாம். இவ்வாறு தண்ணீர் அருந்துவதற்கு எது எல்லாம் நமக்கு இயல்பாக வருகிறதோ, எது நமக்கு முடிகின்றதோ, ஒரு 10 பேருக்கு மோர் தானம் கொடுக்கலாம். இந்த வெயில் காலத்திலே தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் தானம் கொடுக்கலாம். இவற்றை எல்லாம் செய்கின்ற பொழுதிலும் சிறப்பு கிடைக்கின்ற வகையிலே இந்த அக்னி நாள் காலத்திலே, கத்திரி வெயில், காண்டாவனம் என்கின்ற காலத்திலே இவ்வாறான சுபகாரியங்கள் பலவற்றை தவிர்த்து கொள்ளுவார்கள், தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இறையருளும் குருவருள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.